Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்குடு பேட்டர்னை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ரஃப்பாக ஒரு ஸ்லீவை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச் இல்லை 1 இன்ச் நீங்கள் எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ கீழே அதை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டுக்கோங்க. நீங்கள் பேட்டர்ன் போடுறதா இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்ன் எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செக்குடு பேட்டர்ன் போடுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு ஸ்கேலை இந்த மாதிரி, அதாவது இப்போது ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கிராஸாக ஒரு பர்டிகுலர் இன்ச்சில் கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி ஒரு ஹாஃப் இதில், ஓகேவா, ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கொஞ்சம் இன்ச் தள்ளி இந்த மாதிரி சாய்வாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது கரெக்டாக அந்த இன்ச் கணக்கு பண்ணி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு செக்குடுகளோட லெவல் தேவைப்படுதோ, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச், அந்த மாதிரி வச்சு கிராஸாக லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இதை கனெக்ட் பண்ணியே நான் ஸ்கேலை வச்சு வரைகிறேன். அதே மாதிரி ஒரு இன்ச் உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச் அந்த மாதிரி கிராஸாக எண்டு வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்லீவோட எண்டு வரைக்கும் ஸ்கேலை கரெக்டான இன்ச்சில் வச்சு நம்ம கிராஸாக லைன் ட்ரா பண்ணிகிட்டே வரோம். வேறு எதுவும் பண்ணல. ஓகேவா? கரெக்டாக நான் அந்த லெட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி கிராஸாக ஸ்லீவோட எண்டு போர்ஷன் வரைக்கும் நான் வரைஞ்சி முடிச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா, ஸ்லீவில் கரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கிராஸாக ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எண்டு வரைக்கும் உங்களோட ஸ்லீவ் எங்கே முடியுதோ அதில் எவ்வளோ வரைய முடியுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இன்ச் மட்டும் சேமாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக நம்ம ஸ்லீவ் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸாக வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? அகெயின் நம்ம இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக இன்ச்சு கணக்கில் கரெக்டாக நீங்கள் வச்சு பண்ணணும். எந்த லெவல் தேவையோ அந்த லெவலுக்கே பண்ணணும். இப்போது கிராஸாக போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்த லெவலில் வச்சிங்களோ சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸாக எண்டிங் வரைக்கும் அதே மாதிரி போடுங்க. ஓகே? உங்களுக்கு தெரியுதா, நான் கரெக்டாக அந்த லைன் அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதே கனெக்ட் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணிகிட்டே வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம் இல்லையா, எண்டிங்லேயும் சேர்ந்து அந்த எட்ஜுக்கு வரும்போதும் கரெக்டாக நான் இப்போ அந்த லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணி சாய்ச்சி வச்சுட்டு எண்டிங்கில் போட்டுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த லெவலில் தேவையும் எட்ஜ் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டு இல்லையா, அதையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா?
இப்போவும் பாருங்கள், நான் அந்த லெட்டரை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து செக்டு பேட்டர்னை முடிச்சிட்டோம். உங்களுக்கே தெரியுதா, எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஈவனாக தான் இருக்கும், அன்ஈவனாலாம் இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த செக்குடு வந்து வந்திருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு எட்ஜ் வரைக்கும் பர்டிகுலர் இன்ச்சு, நீங்கள் 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணியே மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் ஸ்கேல் இல்லைனா வுட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட் மாறும். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பெர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து ரஃப்பாக தான் ஒரு ஹேண்ட் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பெர்ஃபெக்டான, நான் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் வச்சு வரையில, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் மட்டும் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். நீங்கள் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்லீவ்லேயே கூட வரையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டாவதாக நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன், அதாவது செக்குடு பேட்டர்னில் இன்னொரு டைப் வந்து நம்ம வந்து நான் சொல்லி தந்துறதுக்காக மறுபடியும் ரஃபாக ஒரு ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 1 இன்ச்சை இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்காலப் டிசைன் அப்புறமா இந்த செக்குடு பேட்டர்ன் ரெண்டுக்குமே நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளவுஸில் டைரெக்டாக வச்சும் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் சீட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்தும் பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஓகே, நல்லா பழகுனதுக்கப்புறமா டேரெக்டாக ப்ளவுஸில் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ப்ளவுஸோட சென்டரை கனெக்ட் பண்ணி கரெக்டாக நான் இப்போ வந்து இது வந்து 1 இன்ச்சு, ஓகேவா? 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டென்சிலை வச்சு ஸ்லீவோட எண்டிங் வரைக்கும் நம்ம வரைஞ்சி முடிச்சுக்கணும். எண்டில் எந்த லெவலுக்கு வருதோ அந்த லெவலில் மட்டும் வரைஞ்சிக்கிட்டால் போதும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷன் முடிச்சுட்டு அடுத்த ஹாஃப் போர்ஷன்லேயும் இந்த ஸ்டென்சிலை வச்சு எண்டு வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எட்ஜில் வரும்போது உங்களுக்கு வந்து எந்த லெவலில் கிடைக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டால் போதும். ஓகேவா? எந்த லெவலில் தான் கிடைக்கணும் அதை மட்டும் இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த முக்கோண ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக அந்த இது போட்டிருக்கிறதுக்கு நேராக நம்ம வந்து கொடுக்கும். ஓகே, இந்த எட்ஜில் வரும்போது மட்டும் நீங்கள் எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மாதிரி பின்னாடி இருந்து மறுபடியும் கரெக்டாக அந்த இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுகிட்டே வரோம்.
எண்டிங்க்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டைப்பில் நான் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் கரெக்டாக 1 இன்ச்சு அளவில். எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து செக்குடோட லெவல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த லெவலில் நீங்கள் ஸ்டென்சில் ரெடி பண்ணிவிட்டு நான் சொன்ன டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் முடிச்சுட்டு கிராஸாக நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு முடிச்சுட்டு அகெயின் இந்த சைட்லேருந்து மறுபடியும் கிராஸாக லைன் கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேவா? இந்த ஸ்டென்சிலோட லெவலை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக நம்ம ரஃப்பாக ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து குட்டி செக்குடு வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 டைப்பும் 2 டைப்பில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். செக்குடு பேட்டர்ன்லையும் நம்மளோட ஸ்காலப் டிசைன்லையும் நீங்கள் வந்து ட்ரேசிங் மெத்தடை வந்து இந்த மாதிரி நம்ம பாதியில் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? கரெக்டாக வராது. ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதையே பின்னாடி கொண்டுட்டு போவோம். அந்த மாதிரி வந்து இந்த ஸ்காலப் டிசைன்லேயும் இந்த செக்குடு பேட்டர்ன்லேயும் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த நம்ம ஒரு செக்குடு பேட்டர்னுக்கு நம்ம ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணி வச்சோம்னா எந்த பாக்ஸில் நம்ம வந்து வச்சு பார்த்தாலும் அது வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டு. நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டென்சிலை நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளோடது வந்து கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கிற செக்குடு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ 2 டைப்பான செக்குடு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.